हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांत स्मरणं जय जय राम राम, आंजनेय स्वामिनः। रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं, रामेणाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः। रामान्नास्ति जगत्त्रयैकसुलभः, रामस्य दासोऽस्म्यहं। रामे प्रीतिरतीव मे कुलगुरो, श्रीराम रक्षस्व माम्। वरं न याचे रघुनाथ, युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु। इदं प्रियं नाथ वरं प्रयच्छ, पुनः पुनस्त्वामिदमेव याचे। रामचन्द्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं, राघवेश तव पादसेवनं सम्भवं तु मम जन्म जन्मनि। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम्, आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं, पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र गतमस्तकाञ्जलिं, बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वामे भूमिसुता पुरश्च हनुमान्, पश्चात् सुमित्रासुतः, शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च, सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान्। मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं, भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः। अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं, त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं, गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता, अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मृतिः। हनुमते नमः। श्रीहरि सुमन्त्रराजारजनीं रामहर्षसमुत्सुकः, प्रजाकरपरिश्रान्तः निद्रया वशमे इवानि, तद्गच्छत्वरितं सूते राजपुत्रं यशस्विनं, राममानय भद्रं ते नात्र कार्या विचारणा। समन्यमानः कल्याणं हृदयेन ननन्दच, निर्जगामच सम्प्रीत्या त्वरितो राजशासनात्, सुमन्त्रश्चिन्तयामासे त्वरितं चोदितस्तया। व्यक्तं रामोऽभिषेकार्थम् इहायास्यति धर्मवित्, इति सूतो मतिं कृत्वा हर्षेण महता वृतः। 60,000 வருஷம் தான தர்மங்கள் பண்ணிண்டு யஜ்ஞ யாகங்கள் பண்ணிண்டு ரங்கநாதனை ஆராதிச்சின்றிருந்த தசரதருக்கு ரங்கநாதனே வந்து புத்திரனாக அவதரிச்சார். பிதரம் ரோச்சயாமாசே அப்படின்னு, இவர்தான் அப்பாவாகணும் இவர்தான் அம்மாவாகணும்னு பகவான் சங்கல்பிச்சு அவதாரம் பண்ணினால், கௌசல்யே மாதாவாகவும் தசரதரையே அப்பாவாகவும் பகவானே வரிச்சின்றான். இது எங்கேயும் நடக்காத விஷயம், பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட விஷயம். இன்னாருக்கு வந்து பிள்ளையா பிறக்கணும்னு அந்த ஜீவனோ,
இன்னார் தான் எனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு மாதா பிதாக்களோ நிச்சயம் பண்ண முடியாது. ஒரு ஜீவன் பூலோகத்துக்கு வரத்துக்கு ஒரு ஹேத்துவாக ஆறால் மாதா பிதாக்கள். பீஜாதேவ யதா பீஜம் தேஹ்யர்த்தைவ சாஸ்வதா அப்படிங்கிறது பாகவதம். ஒரு உளுந்த பூமியில போட்டா 10 உளுந்து வரா போல, ஒரு நெல்லை போட்டா 10 நெல் வரா போல, எந்த பீஜமுமே போட்டா திரும்ப அது பலதா பெருகிறா போல ஜீவன் ஒரு ஜீவன்கிட்டேருந்து வெளிப்படுறது. அதுக்கு சங்கல்பம் கிடையாது. ஜீவன் அஸ்வதந்திர. ஆனா இங்க இதுக்கு என்ன விலட்சணம் இந்த சரித்திரத்துல என்ன, பரமாத்மா சங்கல்பிச்சாராம் தனக்கு அப்பாவா தசரதர் தான் இருக்கணும், அம்மாவா கௌசல்யதா இருக்கணும்னு. அப்படி அவதாரம் பண்ணினார். பிறப்பே இல்லாதவர், அஜோபிசன் அவ்யயாத்மா பூதாராம் ஈஸ்வரோபிசன்னு அப்படின்னு கீதையில சொல்ற பிரகாரம் அஜன்னே பேரு பகவானுக்கு. பிறப்பில்லாதவன், ஜனன தர்மம் இல்லாதவன் அர்த்தம். ஆனா அவர் அவதாரம் பண்ணி 25 வருஷங்கள் தசரதரை பார்க்கிற சமயங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணியிருக்கார். நாமஸ்வம் ஸ்ராதயன் ராமஹா பவந்தே சரணோபிதுஹு அப்படின்னு. ததர்ஷ பிதரம் தூராதி பிரணிபக்திய கிருதாஞ்சலி இப்படி எல்லாம் வால்மீகி தொட்ட இடங்கள்ல எல்லாம் சொல்றார். தசரதரை கண்டதுமே நமஸ்காரம் பண்ணினார். தூரத்துல தசரதர் இருந்தபோதே இங்கேருந்தே நமஸ்காரம் பண்ணிட்டு அஞ்சலி பூர்வகமாக போனார்னெல்லாம் ராமாயணம் சொல்றதே. அவ்வளவு புண்ணியாத்மாவான தசரதருக்கு கூட ஒரு ராத்திரி கைகேயி அந்தப்புறத்துல அகப்பட்டு ராத்திரி முழுக்க அழுதார். அசம்ருதாயா மாசீனஹாம் தரண்யாம் தீர்க்கமுச்சசன்னே மண்டலே பன்னகோ ருத்தஹாம் மந்திரைரிவ மகாவிஷஹாம். விருப்பில்லாத தரையில பிறண்டு அழுதார் அப்படின்னா ஏதோ ஒரு கர்மா தனக்கும் மேல இவ்வளவு புண்ணியாத்மான்னு இப்ப கீழே சொல்லிட்டு வந்தேனே. அப்பேற்பட்ட தசரதருக்கு கூட ஒரு ராத்திரி கைகேயியோட அந்தப்புறத்துல மாட்டிண்டு சத்தியவாக்பத்தனாய், வேற ஒன்றும் காரணம் இல்லை, முன்பு தேவாசுர யுத்தத்துல கொடுத்த வரன்னாலே அதை இப்ப அவள் கேட்கிறாள்ங்கிறதே சத்தியத்தை மீற முடியாதவராக இருக்கா. அதனால மாட்டிண்டு பதில் சொல்ல முடியாத கைகேயி நேற்றைய தினம் சொல்றார், நான் உனக்கு அஞ்சலி பண்றேன், உன் காலை தொட்டு ஒத்திக்கிறேன். அஞ்சலிம் குர்மி கைகேயி பாதவு சாபி ஸ்பிருஷாமி தே அபிதே சரணோ மூர்த்னா. நேத்திக்கு பட்டாபிஷேகம்னு ராத்திரி நான் சாயங்காலம் சொன்ன போது அந்த குழந்தை முகம் 1000 தாமரப்பூ மலர்ந்தா போல சந்தோஷப்பட்டுதே. நாளைக்கு பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம்னு ராத்திரியெல்லாம் நினைச்சுட்டு இப்ப ரங்கநாதனை ஆராதிச்சுட்டு இருக்கே ஆலயத்துல. நாளைக்கும் அதே சந்தோஷத்தோட ஜோர்ல பட்டாபிஷேகத்துக்கு நிற்கிறதே. ராமா உனக்கு ராஜ்யம் இல்லே, 14 வருஷம் வனவாசம் கைகேயிட்ட சொல்லிவிட்டேன், இப்பவே கிளம்பு வனவாசம் போன்னு நான் சொன்னேனால் அவன் முகம் வாடினதானால் நான் என்ன பண்ணுவேன்? நான் வனத்துக்கு போன்னு சொல்லி வனங்கச்சேதி பாஷிதே முகவர்ணம் விவர்ணம் தம் யதை வேந்து முபப்ளுதம். நான் எப்படி சொல்லுவேன் அவன்கிட்ட நீ வனவாசத்துக்கு போடான்னு? நான் சொல்லி அந்த குழந்தை முகம் பாடி நான் என்னமா பார்ப்பேன்? கதம் திரக்ஷ்யாமி ராமஸ்ய வனம் கச்சேதி பாஷிதே முகவர்ணம் விவர்ணம் தம் யதை வேந்தும் பப்ளுதம். நான் எப்படி பார்ப்பேன் அந்த ராமனை? கதம் திரக்ஷ்யாமிங்கிறா. அவன் வனத்துக்கு போய் ஜட போட்டுண்டு மரவுருவி போட்டுண்டு எப்படி பார்ப்பேன்னு கேட்கல தசரதர். நான் வனவாசம் போடான்னு சொன்னதுமே அந்த குழந்தை முகம் வாடிவிடுமே, பட்டாபிஷேகத்துக்கு ஆசையா வந்த குழந்தை முகம். அந்த ஒரு நிமிஷமே எனக்கு ஹார்ட் வெடிச்சு போயிடுமே. அப்புறம் அவன் வனவாசம் போய் அங்க இருக்கிறது வேற விஷயம். பட்டாபிஷேகம்னு ஆசையா வந்த குழந்தைகிட்டே உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை திரும்பி போன்னு எப்படி நான் சொல்லுவேன்? இந்த வால்மீகி என்ன பண்றார்? இது தசரதற்கு மாத்திரம் இல்லை. ஒரு குழந்தை ஒரு ஆசையா ஒன்று கேட்டுதானால் அது இல்லைன்னு எப்படி சொல்லுவோன்னு ஒரு பிதாவும் இப்படிதான் நினைப்பார்னு பித்ருபாவத்தை எடுத்து சொல்றார். மாதா அன்பை நன்னா தாராளமா காட்டிவிடுவாள். அவளுக்கு வாய்ப்பு அதிகம், குழந்தைகிட்ட அந்த அன்பை காட்டிவிடுவாள். பிதா அவ்வளவு தூரம் காட்ட மாட்டார், கம்பீரியமான பிதா. ஆனா பிதாவுக்குன்னு சில உணர்வுகள் இருக்கும். குழந்தை ஒன்று ஆசைப்பட்டுதானால் அதை செய்யாம இருக்கலாமா?
அது கடன் வாங்கியாவது அதுக்கு ஏதாவது அது நினைச்சதை செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு பிதாவும் இப்படித்தான் நினைப்பார். அதுக்குதான் தன் சக்திக்கு மீறி கடன் வாங்கி படிக்க வைக்கிறா. தனக்கு கிடைக்காததெல்லாம் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு காலேஜோ உத்தியோகமோ என்னென்ன க்ஷேமங்களோ காரோ வசதிகளோ என்னென்ன க்ஷேமங்களோ அது நமக்கு தான் கிடைக்கல, அந்த குழந்தைக்காவது அந்த வயசுல கிடைக்கட்டும், அது வயசுல நமக்கு கிடைக்காததெல்லாம் கிடைக்கட்டும்னு பார்த்து பார்த்து செய்கிறார். கதம் திரக்ஷ்யாமி ராமஸ்யே, நான் ராமன் முகம் வாடி எப்படி பார்ப்பேன். வனங்கச்சேதி பாஷிதே, வனத்துக்கு போடான்னு நானோ நீயோ சொல்லி முகவர்ணம் விவர்ணம் தம் யதை வேந்தும் உபப்ளுதம், அப்படி நான் சொல்றதுக்கு என்ன காரணம்னு அந்த குழந்தை யோசிப்பானே, என்ன குறைன்னு அவன்கிட்ட சொல்லி காட்டுக்கு அனுப்புவேன். அவன் சத்தியத்துக்குன்னே வாழறவனாச்சு. சத்தியேன லோகாஞ்சயதி தீனாம் தானேன ராகவா குரும் சிஸ்ரூஷயா வீரஹா தனுஷாயுதி சாத்திரவான். இதெல்லாம் உயர்ந்த ராமகுணங்கள். தசரதர் கைகையிட்டு சொல்றதாக வால்மீகி எழுதியிருக்கார். லோகத்தை முழுக்க சத்தியத்தால ஜெயிச்சிருக்கானவன். சத்தியேன லோகாஞ்சயதி, இல்லாதவர்களுக்கு கொடையினால அவர்கள் மனசை கொண்டிருக்கான். தீனாம் தானேன ராகவா, தீனர்களுக்கு யாராருக்கு எது தேவையோ அதை பார்த்து பார்த்து செஞ்சு அவர்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கான். கதி இல்லாதவர்கள்னு அர்த்தம். தீனாம் தானேன ராகவா, ஆச்சாரியனுக்கு சிஸ்ரூஷ பண்ணி பண்ணி அவர் அனுகிரகத்தை அடைஞ்சிருக்கான் வசிஷ்டாதிகளுக்கு. குரும் சிஸ்ரூஷயா வீரஹா, சத்ருக்களே தன் கோதண்டத்தினால ஒடுக்கியிருக்கான். தனுஷா யுதிஷாத்ரவானே. சத்யம் தானம் தபஸ்தியாக மித்ரதா சௌச்ச மார்ஜவம் வித்யாச்ச குரு சுஷ்ரூஷா துருவான்யேதானி ராகவே. ராமன் இதெல்லாம் ஒருபொழுதும் விட்டதில்லையே, உயிரா வச்சுருக்கான். குரு சுஷ்ரூஷே, சத்தியம், தானம், தபஸ்வி, தியாகம். சௌச்சம் சுத்தமாக இருக்கிறது, எண்ணத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஆர்ஜவம்னு பேர். வெளியில ஸ்நான சந்தி பண்ணிட்டு சுத்தமா சோப்பு ஷாம்பு போட்டு சுத்தமா இருக்கிறதுக்கு சௌச்சம்னு பேர். வஸ்திரத்தை சுத்தமா வச்சுக்கிறது, தேகத்தை சுத்தமா வச்சுக்கிறது, பல்லெல்லாம் கிளீனா வச்சுக்கிறது, இதுக்கு சௌச்சம்னு பேர். நந்ததாவனம், ஸ்நானம். வெளியில சுத்தமா இருந்தா உண்டி போருமா? உள்ளுக்குள்ள 1000 கும்பியா இருந்துதானா? காமமும் குரோதமும் அசூயையும் ஈர்ஷையும் அது கூடாது. அர்ஜவமா இருக்கு. யாராருக்கு என்ன கிடைக்கணுமோ அது பகவான் நிச்சயிச்சிருக்கால் கிடைக்கும். நமக்கு கிடைக்கிறதையும் யாரும் தடுக்க முடியாது, யாருக்கு வரதையும் நம்மளும் ஒன்றும் நினைச்சு ஒன்றும் முடியாது. அதுல தீர்மானமாக இருக்கணும், கிடைச்சதுல சந்தோஷப்படலாம், துஷ்டி இருக்க. அப்பதான் அந்த ஆர்ஜவங்கிற குணத்தை கடை பிடிக்க முடியும். ஆர்ஜவத்தில் இருக்கிறவனாச்சே ஸ்ரீராமன். மித்ரதா சௌச்சமார்ஜவம் வித்யாச்ச குரு சுஷ்ரூஷா துவான்யேதானி ராகவே தஸ்மின்னார்ஜவ சம்பன்னே தேவி தேவோபமே கதம். அப்படி உண்மையா இருக்கிற அந்த குழந்தை, எங்கிட்ட உண்மையா இருக்கிற குழந்தைய போய் மகா பாபத்தை பண்ண சொல்றியே, அவனுக்கு ஒரு அபச்சாரம் பண்ண சொல்றியே. பாபமாசம்சே ராமே மகர்ஷி சமதேஜசி நஸ்மராமிய பிரியம் வாக்கியம் லோகஸ்ய பிரியவாதினா சகதம் துத்குருதே ராமம் வக்ஷ்யாமி பிரியம் அப்பிரியம். அவன் யாரிடத்துலையும் அப்பிரியமான பேசினதில்லையே, அவன்கிட்ட போய் என்ன அப்பிரியமா சொல்ல சொல்றியே, அவர்கிட்ட போய் இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சில பேர்கிட்ட சிலது சொல்லுவாள் இல்லையா. இந்த வாக்கியத்தை அவர்கிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்லுவா இல்லையா. தசரதர் சொல்றால் அவன் யாருக்கும் அப்பிரியமா நடந்துட்டதில்லை, பேசினதில்லையே. அவன்கிட்ட போய் இப்ப நீ கேட்ட வரனால அப்பிரியமான இந்த சொல்ல நான் எப்படி போய் சொல்லுவேன்? உயிரை விட்டுடலாம் அதுக்கு. உனக்கு நான் ஒரு உபகாரம், உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். உனக்கு வனத்துக்கு தானே போகணும், கௌசல்யை தான் உனக்கு பிடிக்காது, நான் வேணா கௌசல்யை வனத்துக்கு அனுப்பிச்சுடுறேன். கௌசல்யாம் வா சுமித்ராம் வா தியஜேயம் அபிவாஸ்ரீயம் ஜீவிதம் வாத்மனோ ராமம் நத்வேவ பித்ருவத்சலம். நான் கௌசல்யை அனுப்பிச்சுடுறேன், சுமித்ரையை அனுப்பிச்சுடுறேன், ராமனை ஒண்டி போச்சொல்லாதே, அவன் என்கிட்ட ரொம்ப அன்பு வச்ச வேண்டி கைகை. நத்வேவ பித்ருவத்சலம்ங்கிறா. அப்பா அப்பா அப்பான்னு என்கிட்ட அன்பா இருக்கிறவன் அவனை போய் நீ இப்படி சொல்லாதே. இல்லை நான் போனா நான் இருக்கிற பரியந்தம் உன் பிள்ளைக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் சிஸ்டர் பண்ணி வைக்க மாட்டார், யுவராஜ்யாபிஷேகம் தான் பண்ணுவார். நான் நாக்க பிடிங்கின்னு உயிர் விட்டுடுறேன், இல்லை விஷத்தை குடிச்சிட்டு விட்டுடுறேன், சாம்ராஜ்யமும் கிடைச்சிடும், முழு சொத்தும் உனக்கு கிடைச்சிடும். தியஜேயம் அபிவாஸ்ரீயம், நான் வேணாலும் காட்டுக்கு போயிடுறேன், இல்லை நான் உயிரை விட்டுடுறேன். ஜீவிதம் வாத்மனோ ராமம், ஒரு நாளும் ராமனுக்கு இந்த கேடை என் கையால பண்ண சொல்லாதே, என் நரகத்துல தள்ளாதே.
நான் எவ்வளவோ சொல்கிறேன் நீ கேளுன்னு ராத்திரி முழுக்க சொன்னார், கேட்கல. வால்மீகி சொன்னார், வால்மீகி கதை சொல்கிறவர் பொதுவாக ஒரு விஷயம் சொன்னார், கைகேயி வரம் கேட்டுட்டு போகட்டும், தசரதர் கொடுக்கட்டும், அது அவள் ஆத்து சண்டை, சொத்து சண்டை, அவள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், எனக்கு அதை பற்றி இல்லை. 60,000 வருஷம் தான தர்மம் பண்ணி அஸ்வமேதம் பண்ணி ரங்கநாதனை ஆராதிச்சு ராமனே பிள்ளையாடைஞ்ச தசரதரே ஒரு ராத்திரி முழுக்க விடிய விடிய அழுது கதறி பிறண்டாரானால் புண்ணியமே இல்லாதவனுக்கெல்லாம் என்ன கஷ்டம்தான் வராதுன்னா, புண்ணியம் அவ்வளோ இருக்கிறவருக்கே ஒரு கஷ்டம் வந்துடுத்துனால் புண்ணியமே இல்லாதவன் சௌக்கியமா இருக்க போறோம்னு நினைச்சா அது எவ்வளவு மௌட்டியம். அது நல்ல காரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். நேத்திக்கு பண்ணதை நினைக்கக்கூடாது. நான் காபி சாப்பிட்டுட்டோமேனு இப்போ காபி சாப்பிட்ற வேலையில நினச்சின்னு பேசாமல் இருப்போமா? முந்தானாதான் அமாவாசைக்கு இட்லி சாப்பிட்டுட்டோமே, இட்லி வேண்டாம்னு யாராவது சொல்லுவாளா? பண்ணுறேன்னு சொன்னால் இட்லியோ தோசையோ அதெல்லாம் வேண்டியிருக்கு. நல்ல காரியத்துக்கு மாத்திரம் நிறையா பண்ணிவிட்டோம், அன்றைக்கே பண்ணிவிட்டோமே, நிறையா அப்போவே செலவழிச்சுட்டோமேன்னு நினைக்கக்கூடாது. எவ்வளவு ஆற்றுல கார் இருக்குது, அதுக்கு எவ்வளவு பெட்ரோல் செலவாகிறது, எவ்வளவு சர்வீஸுக்கு ஆகிறது, எவ்வளவு அனாவசியமான செலவுகள் தேடி வருது, எவ்வளவு டாக்ஸில் போகிறது, எவ்வளவு நஷ்டத்தில் போகிறது, ஷேரில் போகிறது, அதெல்லாம் கணக்கு பார்க்க தெரியல. தர்மத்துக்குன்னு ஒரு 10 ரூபா செலவழிச்சுட்டா பெருசாக மனசு வலிக்கிறது சில பேர்களுக்கு. ஐயோ நிறையா செலவழிச்சுட்டோமோ, நிறையா கொடுத்துட்டோமோன்னு அப்புறம் பல நாளைக்கு கூட வருத்தப்பட்டு இருக்கா. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. புண்ணியத்தை சேர்க்கிறோம், பணத்தை செலவழிக்கிறோம்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக பெரிய புண்ணியத்தை குடும்பத்துக்கு முதலாக வைக்கிறோம். நல்ல காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கணும். சௌக்கியமாக இருக்க இன்னும் விவேகிகள் நினைக்கணும், புண்ணியம் போயிட்டே இருக்குது, அதனால தான் சௌக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறோம். கார் போயிட்டே இருக்குன்னா பெட்ரோல் கேஜும் இறங்கிகிட்டே இருக்கு. கார் சுகமாக போயின்னு இருக்கு, ஏசி போட்டுன்னு இருக்கேன்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. பெட்ரோலையும் அப்பப்போ கவனிச்சுக்கணும், அந்த கேஜும் குறைஞ்சா அப்பப்போ ஃபில் பண்ணணும், காரையும் சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும். எப்படி அப்போ தான் எப்பொழுதும் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியுமோ அதுபோல் சுகமாக இருக்கேன், தனகனக வஸ்து வாகனங்கள்லாம் இருக்கு, நன்னா இருக்கேன், இப்படியே போயிடும்னு நினைக்கக்கூடாது. புண்ணியம் போயிட்டே இருக்கு, இன்னும் புண்ணியத்தை சேர்த்துக்கணும். என்ன நல்ல காரியம் பண்ணுவோம்? க்ஷேத்திர யாத்திரை பண்ணுவோமா, பிராமண போஜனம் பண்ணுவோம் இப்போமா, ஸ்ரீமத் ராமாயண நவாகம் நடத்துவோமா, சப்தாகம் நடத்துவோமா, அன்னதானங்கள் பண்ணுவோமா, ஏதாவது நல்ல காரியங்களில் பிரவர்த்தி இருந்துகிட்டே இருக்கணும். அதில் ஒரு நாளும் சோம்பல் வந்துவிடக்கூடாது. பாஸ்மமே பரத காரிஷீதி பிரேத கிருத்தியம் கதாயுஷா ஹந்தா நாரியே மமாமித்ரே சகாமா பவ கைகை. உன் இஷ்டம் நிறைவேறிட போகிறது கைகை. நான் எவ்வளோ கிஞ்சின்னு நீ எப்போ கேட்கலையோ, நீனும் என் மேலே நாளைக்கு விழுந்து அழக்கூடாது, எனக்கு உயிர் போயிடும், பரதனும் எனக்கு கர்மா பண்ணக்கூடாதுன்னு நேற்றைய தினம் அப்படி சொல்லிட்டு ஒரு மூர்ச்சி ஆகிட்டார். விடியறது, பொழுது விடியறது. அயோத்தியாவாசிகள்லாம் ராம பட்டாபிஷேகம்னு அதுக்காக விடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறா. பொழுது இப்போ விடிஞ்சிருக்கிறது ராம பட்டாபிஷேகம் பார்க்கன்னு நினைக்கிறா. அது இன்னும் 14 வருஷம் தள்ளி போயிடுதுங்கிறது அவளுக்கு தெரியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரிய போகிறது. இது நடந்துடும் அது நடந்துடும்னு ஜீவன் தானே இவனாவே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறான். என்ன நடக்கும்? நம்ம சங்கல்பத்தில் என்ன நடக்கும்? பகவானுடைய சங்கல்பம் இல்லாமல் நம்ம ஜீவன் மாத்திரம் சனியா சங்கல்பிச்சு என்ன பண்ணிவிட முடியும்? ஈஸ்வர சங்கல்பம். அதனால தான் மகான்கள்லாம் தான் ஒன்றும் சங்கல்பிக்கிறதே இல்லை. பகவான் இருக்கான், அவன் சங்கல்பிக்கட்டும், அதுதான் நடக்குங்கிற தீர்மானத்தில் இருக்கா. குடும்பத்துக்கோ இல்லை லோகத்துக்கோ இல்லை தன் விஷயமாவோ தானே எதுவும் சங்கல்பிக்கிறது இல்லை. பகவானும் கீதையில் சொல்கிறால், நிசங்கல்போ பவார்ஜுனா அப்படிங்கிறார். நீ சங்கல்பம் பண்ணாதே, நான் இருக்கேன். நீ அனன்யாச்சிந்தையந்தோமாம்னு எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கையோட என்ன உபாசனம் பண்ணிட்டு இருக்கியோ உன்னோட யோகக்ஷேமத்தை நான் வகிப்பேன்டா அர்ஜுனா. உனக்கு எதுக்கு அந்த கவலை? யோகக்ஷேமம் வகாமிய, நான் பண்ணுவேன். அந்த யோகக்ஷேமத்தை நீ பஜிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜீமாம் நமஸ்குரு, என்னை நமஸ்காரம் பண்ண வேண்டியது, புஷ்பம் துளசி எடுத்து என்ன அர்ச்சிக்க வேண்டியது, ராமாயணாதி கிரந்தங்களை படிக்க வேண்டியது, முடிஞ்ச சக்தி இருந்தால் நடத்த வேண்டியது, சப்தா நவாகங்களை ஆலயங்களில் போய் பகவானை தரிசனம் பண்ண வேண்டியது, எப்போதும் நல்லதையே நினைக்க வேண்டியது. நீ இப்படி இருந்தேயானால் உனக்கு என்ன க்ஷேமமோ பார்த்து பார்த்து நான் செய்வேன். எப்பொழுதும் உட்காண்டாலும் எழுந்துண்டாலும் என்னையே நினைச்சிருந்து என் நாமத்தையே சொல்லிட்டு இருந்தேயானால் நான் உனக்கு என்ன க்ஷேமங்கள் வேணுமோ அதை நான் செய்வேன். ஆசிரியிச்சிருக்கிறது சாதாரண இடம் இல்லையே அப்படி நினைக்கணும். பகவான் ஆசிரியிச்சிருக்கோம்னா லேசா நினைக்க கூடாது. ஆசிரியிச்சிருக்கிறது சாதாரண இடம் இல்லை. பெரியாழ்வார் சொல்றார், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து
துணையாவரென்றே ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கிப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே. துப்புடையாரை அடைவதெல்லாம், துப்பு அப்படின்னா சக்தி உடையவா. துப்பு இருக்கா அப்படின்னு கேட்பா கோவத்துல. கிராமங்கள்ல அவன் துப்பு கெட்டவன் அப்படின்னு கூட திட்டி விடுவான். அதை பெரிய ரோஷமா நினைப்பா. அந்த வார்த்தையை சொல்லிவிட்டாளா. துப்புடையார் அப்படின்னு சொன்னா ரட்சிக்கிறதுக்கு சக்தி உடையார். அழ்வார் சொல்றார், துப்புடையாரை அடைவதெல்லாம், எந்த நிலையிலையும் எப்பவும் என்னை காப்பாற்ற சக்தி உடையவன் பகவான்னு அவனை அண்டி இருக்கிறது எதற்காக? நான் அண்டி இருக்கேன். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடைத்து துணையாவர் என்றே, எனக்கு ஒண்ணு முடியல அப்படிங்கிறதே அவர் எனக்கு துணையா இருப்பார். என்னால ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய முடியல, நடந்தா அது க்ஷேமம்னு தோன்றதானால் நான் இருக்கேன் அப்படின்னு அவர் வருவார். சோர்விடத்து துணையாவர் என்றே, அவர் ஆசிரியிச்சுட்டேங்கிறையே. அந்த சரணாகதி சாஸ்திரம் தெரியுமா உனக்கு? அது முறைப்படி ஆசிரியிச்சிருக்கியான்னா, நான் எனக்கு அந்த தகுதி கிடையாதுன்னு எனக்கே தெரியுமே. சரணாகதிங்கிற அந்த ஷட்விதா சரணாகதின்னு சொல்ற சரணாகதி சாஸ்திரம் எனக்கு தெரியாது. ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன், உன்னை அடையறதுக்கான உன்னை ஆசிரியிக்கிறதுக்கு தகுந்தா போல நானும் இருக்கணும் இல்லையா? பெரிய இடத்துல இருக்கோம்னு சொன்னா அதுக்கு தகுந்தா போல இவனும் அதுக்கு தயாராகிக்கணும். ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுறாரு ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அவர் இருக்கிற விதம் வேற. ஒரு பெரிய கம்பெனியில பெரிய மனுஷாளுக்கு ஒரு டிரைவரா இருக்காருன்னு சொன்னா அதுக்குள்ளதான விதானங்கள் வேறையா இருக்கு இல்லையா? இது மாதிரி அது அவர் இருக்கக்கூடாது, இது மாதிரி அவர் இருக்க முடியாது. அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்தா போல யாரை ஆசிரியிச்சிருக்கமோ அதுக்கு தகுந்தா போல அவளும் தன்னை மாத்திக்கணும். ஆனால் எனக்கு நிச்சயம் அந்த தகுதி கிடையாதுங்கிறது எனக்கே தெரியும். ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன், அவ்வளவு விசுவாசமும் மகா விசுவாசமும் எனக்கு கிடையாது. திரௌபதி போல அந்த கஷ்டத்திலையும் நான் கத்துவேனா எனக்கு தெரியாது. துரோண போல நம்பி ஓடி வந்து உன்னை துவாதசாட்சரியால உபாசிப்பேனா தெரியாது. வெட்ட வந்தாலும் தூண்லையும் இருக்கான்னு சொல்ற பிரகலாதனை போல எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. சர்வத்திர சமதர்சனமும் கிடையாது, மகாவிஸ்வாசமும் கிடையாது. ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரென்று. ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன், ஒப்பு இல்லாத பொழுதிலும் உன்னை அடைஞ்சேன். எதற்காக ஸ்ரீரங்க பாசுரம் தான். ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதா உன்னை நான் அடைஞ்சிருக்கேன். ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன், எந்த தைரியத்துல வந்து என்னை ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு நீ கேட்டையானால், ஆனைக்கு நீ அருள் செய்தமையால். அன்னைக்கு அந்த கஜேந்திரனுக்கு என்ன ஞானம் இருந்தது? அந்த கஜேந்திரனுக்கு என்ன தகுதி இருந்தது? ஆதி மூலமேன்னு கத்தினதும் ஓடி வரலையா நீ? பார்க்கடல்லேருந்து கருடன் மேல வேகமாக வந்து சக்கரபாணிய, கருடன் வர வேகம் கூட பத்தாத கீழே குதிச்சுட்டாராம். தான் வர வேகத்துல கருடனையும் பிடிச்சி இழுத்துன்னு வந்தாராம் கஜேந்திரனை ரட்சிக்க. ஆனைக்கு நீ அருள் செய்தமையால், அன்னைக்கு கஜேந்திரனை ரட்சிச்ச நீ என்னை கைவிட மாட்டே. அந்த நம்பிக்கையில ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால். எதற்காக இவ்வளவு சொல்றேன்னால், என்னால முடியாத நிலைன்னு ஒண்ணு வரும். அந்த நிலையில என்னை யார் காப்பாற்றுவார்? எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தது, நஷ்டம் வந்தது, வார்த்தக்கியத்துல ஒரு மகாரோகம் வந்தது. அப்பா ஐயோ அப்பா அப்படின்னு கத்தின்னு இருப்பேனே தவிர ரங்கா ரங்கப்பிரபோன்னு சொல்ல மாட்டேன். இப்ப தேர்ல வீதியில நீ வர காலத்திலேயே ரங்கப்பிரபோன்னு வாயில வராத எனக்கு. என் தேகம் கஷ்டப்படுற காலத்திலே ஏதோ ஒரு சிரமத்துல நான் இருக்கிறதையா வரப்போறது? எய்ப்பு என்னை வந்து நலியும் போது, நான் வேதனைப்பட்டு இருக்கிறதே, அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். தீர்மானமா சொல்லிவிட்டார் பெரியாழ்வார். நிச்சயம் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அதுக்காக ரங்கா என்னை கைவிட்டுடாதே. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை
பல்லியானே. நான் இப்ப நன்னா இருக்கிறதையே ரங்கா ரங்கப்பிரபோ ஸ்ரீரங்க விபோ ரங்கேஷமாம்பாகி ரங்கேஷமாம்பாகின்னு சொல்லி வச்சுடுறேன். முடியாத காலத்துல என்னை கைவிட்டுடாது. எனக்கு ஒரு சிரமம்னு சொன்னா எனக்கு யாரும் இல்லை ரங்கநாதா, நீ ஒத்தந்தான் கதி. நீந்தான் என்னை ரட்சிக்கிறதுல சக்தங்கிறதுலையும் நான் முடிவாக இருக்கேன். அவளை இவாளை ரட்சிப்பாள்னு நான் நம்பின்னு இருக்கல்ல. துப்புடையவாள் யாரும் நான் நம்பல்ல. துப்புடையவன் நீ ஒத்தந்தான். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரென்றே. நீ என்னை காப்பாத்துவேன்னு இன்னைக்கு ஓடி வந்து உன் காலை பிடிச்சுக்கிறேன். அப்போதைக்கு சொல்லி வைத்தேன். துப்பு உடையவன் பகவான் தான். எந்த கஷ்டத்திலையும் நம்மளை ரட்சிக்கிறவன். கதைகள்லாம் திரௌபதி ரட்சணமா இருக்கட்டும், துருவ பிரகலாதிகளுடைய சரித்திரமா இருக்கட்டும், கஜேந்திரனுடைய சரித்திரமா இருக்கு, எல்லா கதையும் என்ன சொல்றது? ராமாயணமா இருக்கட்டும், பாகவதமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், பகவான் தான் கதி, அவனை தவிர நமக்கு கதி இல்லைன்னு சொல்றது. அது அந்த ஒரு சூத்திரம், ஒரு லயன் அடி மனசுல எழுதி வச்சுக்கிறதுக்காக தான் இத்தனை லட்சம் ஸ்லோகங்கள் வியாசாச்சாரியால் எழுதி வச்சிருக்கா. தம் நமாமி ஹரிம் பரம் பிரணாமோ துக்கசமனா. 18,000 ஸ்லோகம் எழுதிவிட்டும் வியாசாச்சாரியால் என்ன சொல்றாள்? அவன் காலை பிடிச்சிக்கோ, அதை தவிர கதி இல்லை, அவன் நாமத்தை அலறி. நாம சங்கீர்த்தனம் எஸ்யே சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனா தம் நமாமி ஹரிம் பரம். இந்த ஹரியை அவனுக்கு மேல பரமில்லைன்னு நினைய, அவன்தான் நமக்கு கதி, அவன்தான் நம்மளை ரட்சிப்பான்னு அவனை நம்பு. வேற யாரும் நமக்கு ரட்சகால் இல்லைங்கிறதுல நன்னா இருக்கிறதையே ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிடும் அப்படின்னு பாகவதாதிகள்லாம் நமக்கு சொல்றது. அவ்வளவு நல்ல தர்மாத்மா சத்தியசந்தர் கொஞ்சம் கைகையிட்ட ஒரு பிரியம் மெச்சத்தை கொண்டு ஒரு நாள் முழுக்க ராத்திரி கதறார். இவர் அந்த புறத்துக்கு வரலைன்னா கைகை வரம் கேட்க போறது இல்லை, இப்படி மாட்டின்ண்டே இருக்க போறது இல்லை. ராமன் எப்படி ரங்கநாதன் ஆலயத்துல பஜனம் பண்ணிட்டு இருந்தாரோ, இவரும் போய் கூட இருந்து துளசி ஆஞ்சு கொடுத்துருக்கலாம். இல்லை ராமன் பூஜை பண்றதையாவது பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அன்னி ராத்திரி ஒரு ராத்திரி கடந்திருந்தாருன்னா மறுநா பட்டாபிஷேகம் நடந்திருக்கும். கைகை வெளியில வீதியில கேட்க போறது இல்லையே, அந்த புறத்துல வந்தா தானே கேட்கணும்னு சங்கல்பத்தோட இருக்காள். ஒரு ராத்திரி அவர் அங்க போகாம இருந்திருக்கலாம். இருந்திருந்தா வச்சபடி லக்னத்துல பட்டாபிஷேகம் வசிஷ்டர் பண்ணி வச்சிருப்பார், சுவாமிக்கு நடந்திருக்கும். எல்லாம் வேலை இப்படி கொண்டு மாற்றுறது சத்தியத்தினாலே அகப்பட்டு. எஸ் சத்தியபாஷ பரிவீத பிதுர்நிதேசம்னா ராத்திரி முழுக்க அழுது மூர்ச்சி ஆயிட்டார். மறுதினம் கார்த்தாலே வசிஷ்டரும் பூர்வாங்கமான ஜபஹோமங்கள்லாம் பண்ணி சுமந்திரரை விட்டு ராஜாவையும் காணும், ராஜாட்டேந்து ஆக்கியும் வரல, ராமனும் அழிச்சுன்னு வரத்துக்கு ராஜா உத்தரவு பண்ணல, நீ போய் பாரு நேற்றைக்கு எங்க போனார் ராஜா. கைகை அந்த புறம் தான் போனார்னா அங்கே போய் கேளு, ராஜாட்டேந்து உத்தரவு வாங்கிட்டு வா, முகூர்த்தம் நெருங்கின்றே இருக்கு, ராஜா வரத்துக்குள்ள ராமனையும் அழிச்சுன்னு வரத்துக்கான முயற்சியை பண்ணுன்னு சொல்ல. சுமந்திர ராஜா ரஜனீம் ராம ஹர்ஷ சமுத்சுகா பிரஜாகர பரிஸ்ரந்தா நித்ரயா வசமேவானி தத்கச்சத்வரிதம் சூதே ராஜபுத்திரம் யசஸ்வினம் ராமமானய பத்ரம் தே நாத்திர காரியா விசாரணா. சுமந்தரர் ராஜாவை கூப்பிட வரார். அதுக்குள்ள கைகேயி அழுதுன்னு இருந்த தசரதரே உடம்பெல்லாம் தொடச்சி புது பீதாம்பரம் கட்டி திண்டுல சாத்தி சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சுட்டு அப்பவும் மூர்ச்சியா தான் இருக்கா. சுமந்திரன் வரத்துக்குள்ள இத்தனையும் பண்ணி சுமந்திரரை உள்ள அழைச்சு நமஸ்காரம் பண்ணி சுமந்திரன் வந்திருக்கேங்கிறார். ராஜாட்டேந்து ஒரு சலனமும் இல்லை. அப்ப கைகையா சொல்றாள், சுமந்திரா இதுவர் நீ வரத்துக்கு முன்னாடி பர்யந்தம் ராமபட்டாபிஷேகத்தை பத்தியே பேசிட்டு இருந்தார் ராஜா. தூங்கவே இல்லை ராத்திரியெல்லாம். நான் கூட சொன்னேன், வயசானவர், நீங்க தூங்கணும், உடம்புக்கு ஆகாது. போய் சொல்றா. நான் சொன்னேன், அவர் கேட்கல. அந்த அதி சந்தோஷத்துலையும் தூக்கம் வர, ரொம்ப துக்கம் இருந்தாலும் தூக்கம் வர. ரொம்ப சந்தோஷம், ராம பட்டாபிஷேகம் பொழுது விடிஞ்சான்னே அதுலேயே இருந்தார். உடம்புக்கு ஆகாது, செத்த தூங்குங்கன்னே அவர் கேட்கல. நீ வரத்துக்கு செத்த நாள் முன்னாடி இப்பதான் கண்ணை சந்திருக்கார். பிரஜாகர பரிஸ்ரந்தா நித்ரயா வசமேவானி, இப்பதான் தூக்கத்துக்கு வசமாயிருக்கார். ராமஹர்ஷ சமுத்சுகா, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னே பேசிட்டு தூங்காத ராத்திரி முழுக்க பொழுது போக்கி விட்டார். இப்பதான் செத்த கண்ணை சந்திருக்கார். நீ சீக்கிரம் போய் ராமனை அழிச்சுனுவா. தத்கச்சத்வரிதம் சூதே ராஜபுத்திரம் யசஸ்வினம், ரொம்ப பெருமை வாய்ந்த அந்த ராமனை
இந்த ராஜகுமாரனை இங்கே அழிச்சுன்னு வந்துடும், சபைக்கு அழிச்சுன்னு போயிடாதே, இங்கே அழிச்சுன்னு வா. தத்கச்சத்வரிதம் சூதே ராஜபுத்திரம் யசஸ்வினம். வேற எதை பத்தி நீ யோசிக்க வேண்டாம், இப்ப அவனை அழிச்சுன்னு வா, அது ஒண்டிதான் உனக்கு உத்தரவு. சுமந்திரன் வந்தா சொல்லுவோன்னு ராஜா சொல்லியிருக்கார், நான் உனக்கு சொல்றேன். ராமமானய பத்ரம் தே நாத்திர காரியா விசாரணா. வேற எதை பத்தியும் விசாரிக்காதே, நீ சீக்கிரம் போன்னு சொல்ல. கைகை கூட இப்படி பண்ணுவாள்னு சுமந்திரர் கூட நினைக்கல. அதனால அவருக்கு சந்தேகம் பெருசா இல்லே, போயிட்டார். நேர போய் ராமனை அழைக்க போறார். ராத்திரி முழுக்க சுவாமி ரங்கநாதனை ஆராதிச்சுட்டு ரத்த சந்தனங்கள்லாம் பூசின்னு இருக்காராம், சிவப்பு சந்தனங்கள். வராக ருஜிராபேனே சுச்சினாச்ச சுகந்தினா அனுலிப்தம் பரார்த்தேனே சந்தனேன பரம் தபம். தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததர்ஷசூதः பர்யங்கே சௌவர்ணே சொத்தரச்சதே வராக ருஜிராபேனே சுஜினா ச சுகந்தினா ஸ்திதயா பார்ஷ்வதச்சாபி வாலம் வ்யஜனஹஸ்தயா உபேதம் சீதயா பூயः சித்ரயா சசினம் யதா வந்தே வரதம் மந்தி வினயஜ்ஞோ வினீதவதே பிராஞ்சலிஸ்து சுகம் பிருஷ்ட்வா விஹாரசயனாசனே கௌசல்யா சுப்ரஜா ராமா பிதா த்வம் திருஷ்டுமிச்சதி மகிஷ்யா சக கைகேய்யா கம்யதாம் தத்ர மாச்சிரம். சுமந்தர் போய் அழைக்கிறார். இந்த இடத்துல ஒரு தடவை கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு வருது, பாலகாண்டத்தில் ஒரு தடவை வருது, இது மாதிரி 4 இடத்துல வருது ஸ்ரீமத் ராமாயணத்தில். கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படிங்கிற இந்த வாக்கியம் இங்கே ஒரு இடத்துல 2வதா இங்கே வருது. சுமந்திரர் வந்து கூப்பிடுறா. இப்போ சுவாமி எப்படி இருந்தாலும் சந்திரனோட சேர்ந்த சித்ரயா நட்சத்திரம் போல சீத்தை பிரகாசிக்கிறாளாம். சித்ரயா சசினம் யதா. சித்ரா பௌர்ணமி ரொம்ப அழகா இருப்பார் சந்திரன். 12 மாசமும் பௌர்ணமி அழகுதான்னா கூட வசந்த கால பௌர்ணமி ரொம்ப அழகு. வசந்த கால பௌர்ணமி இருக்கே, வசந்த காலமும் வசந்தம் பௌர்ணமியும் சேர்றதே அதுதான் சித்ரா பௌர்ணமி. வசந்த காலங்கிறது சித்திர மாசம், வைகாசி மாசம்தான். இந்த சித்திர மாசத்து பௌர்ணமி ரொம்ப அழகா இருப்பார். அதுபோல சீதையும் ராமனும் அழகா இருக்காளாம். சித்ரயா சசினம் யதா உபேதம் சீதையா பூயः சித்ரயா சசினம் யதா. உயர்ந்த சந்தனங்கள்லாம் பூசின்னு இருக்காரா. சந்தனேன பரம் தபம் அனுலிப்தம் பரார்த்தேனே. உயர்ந்த வாசனை சந்தனங்கள், சுகந்த சந்தனங்கள்லாம் பூசின்னு இருக்காரா. கதையை கேட்டுன்னு இருக்கோம், நம்ம சொல்லிட்டு இருக்கார் வால்மீகி. யாருக்கு வேணாலும் தெரியாமல் இருக்கலாம். இப்போ போனால் கைகை அம்மா மர உருவி வாங்கி வச்சிருக்காள் காதி கிராஃப்டில் சொல்லி கொடுத்துட போகிறாள்னு ராமனுக்கு தெரியாதா? யாருக்கு வேணாலும் தெரியாமல் இருக்கலாம். சுவாமிக்கு தெரியாதா? அதை போனால் கையோட மர உருவி வாங்கி கொடுத்துட போகிறா, கிளம்ப வேண்டியதுதான், பட்டாபிஷேகம் இல்லைன்னு ராமனுக்கு தெரியாதா? ஆனா குபேரன் போல உட்காண்டிருந்தாருங்கிறார் வால்மீகி. சந்தனங்கள்லாம் பூசிந்து பிரசன்னமா இருந்தார் ராமன்கிறார். தம் வைஸ்ரவண சங்காசம். வைஸ்ரவணன்னு பேரு குபேரனுக்கு. உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம். ஒரு காலை மேல போட்டுட்டு ஒரு காலை தொங்க போட்டு இருப்பான் குபேரன். அதான் குபேரனோட ஒரு அழகு. அது போல உட்கார்ந்துட்டு இருக்கார் ஸ்ரீராமன். குபேரன் போல இருக்காரு. சத்தனாழில மர உருவி கட்டுன்னு வனவாசம் போறவர் குபேரன்னு நினைச்சுக்கலாமா தன்னை? அது மாதிரி உட்காந்து இருந்தாரே. என்னன்னா சொத்து இருக்கோ இல்லையோ அதனால ஒருத்தன் சந்தோஷப்பட்டு இருந்தானா அவன் அவிவேக்கி. இருந்தா ஒரு சந்தோஷம், இல்லைன்னா ஒரு துக்கம். ஐஸ்வர்யத்தினால எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், பணத்தை நம்ம தான் சம்பாதிக்கணுமே தவிர பணம் நம்மளை ஒரு நாளும் சம்பாதிக்க கூடாதுன்னு தான். நம்ம விவகாரத்துக்காக அச்சடிச்சது நோட்டு. இதோ 2000 கொஞ்ச நாள் பழங்கிட்டு இருந்தது, ரோஸ் கலரில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எங்கே போச்சு இந்த நோட்டு? ரோட்டில் பறக்கிறது. சில இடங்களில் மாற்ற முடியாதவெல்லாம் இப்போ குப்பை தொட்டியில் போட்டு, கொஞ்ச நாள் முன்னாடி கூட மெட்ராஸில் குப்பை தொட்டியில் 10 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபா நோட்டு கிடந்ததுன்னு சொல்கிறா. என்ன பண்ண முடியும்னு? விபூதி தான் கோயிலில் கொடுத்தா வாங்கிக்கலாம். அதில் செல்லுபடியான பரியந்தான் அந்த 2000 ரூபாய்க்கு ஒரு மதிப்பு இருந்தது. இல்லை அது செல்லாதுன்னு ஆனதுக்கப்புறம் ஏதோ பல்பொடி மடிக்கலாம், விபூதி குங்குமம் மடிக்கலாம், அவ்வளோதான். அப்போ நம்ம விவகாரத்துக்காக வந்தது தானே அந்த நோட்டெல்லாம். மனுஷால் தான் அருமையான மதிப்புடையவா. பணத்துக்கு 2வதா தான் இருக்கணும் மதிப்பு. இப்போ பணம் தான் பெருசு, மனுஷாலாம் வேண்டாங்கிறான். பந்துக்கள் வேண்டாம், ஸ்நேகிதால் வேண்டாம், யாரும் வேண்டாம், பணம் தான் வேணுங்கிற ஒரு வேகத்தில் இருக்கால் லோகத்தில். பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு ஓரளவுக்கு அது மரியாதையை கொடுக்கறது சொசைட்டிலே. நான் அதை இல்லைன்னு சொல்லலை.
பணமே எல்லாத்தையும் கொடுத்து விடுமா? எத்தனை தனிக்கால் வந்து டிப்ரெஷனில் போகிறத நான் பார்க்குறேன் லோகத்தில். ரொம்ப இதாகிட்டால் பணம் இருக்குது, நிம்மதி இல்லை, இன்னர் பீஸ் இல்லை, கஷ்டப்படுறேங்கிறா. எத்தனை மனுஷாலும் நான் பார்க்குறேன் லோகத்தில். அப்புறம் ராமாயணம் படிங்கோ, பாகவதம் படிங்கோ, நல்ல ஸ்தோத்திரங்களை படிங்கோ, பகவானோட படத்தை வச்சுன்னு துளசி புஷ்பம் போடுங்கோ, க்ஷேமம் வரும்னு நம்ம சொல்லி எத்தனை பேருக்கு அப்புறம் நான் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லவால நான் என் வாழ்நாளில் பார்க்குறேன். பணம் ஒண்டி நிம்மதியை கொடுத்துட. 15 விதமான அர்த்தத்தை கொடுக்கும் பணம்னு வேணால் பாகவதம் சொல்லியிருக்கு. நிம்மதியை கொடுக்கும்னு எந்த புராணத்துலேயும் வியாச வாக்கியம் இல்லை. ஏதே பஞ்சதசா அனர்த்தாக அர்த்தமூலா மதான்றாம் தஸ்மாத் அனர்த்தம் அர்த்தாக்கியம் ஸ்ரேயோர்த்தி தூரத்தஸ்திஜேதுங்கிறாள் வியாசாச்சாரியா பாகவதத்தில். 15 விதமான அனர்த்தங்களை கொடுக்குமாம் பணம். ஏதோ தர்மத்துக்கு அது செலவாக்க உபயோகப்படுறதுங்கிறதுக்காக வேணால் அதை மதிக்கலாமே தவிர, சுவாமிக்கு ஒரு புஷ்பஹாரம் வாங்கி போடணுன்னா பணம் இருந்தால் முடியறது. ஒரு தங்கத்தேர் எடுக்கணும்னா, காவடி எடுக்கணும்னா, பகவானுக்கு ஒரு அபிஷேக ஆராதனம் பண்ணணும், ஒரு சப்தாகம் நடத்தணும், ஒரு ஜபஹோமங்கள் நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு பணம் உபயோகமாக இருக்குது, ஒரு வேத பாராயணம் பண்ணணும். அப்படிங்கிறதே அந்த பணம் ரொம்ப மதிப்புடையதாக தெரிகிறதே ஒழிய தர்மத்துக்கு வேணால் அது அனுகூலமாக இருக்குதுன்னு ஒத்துக்கலாமே தவிர, ஆனால் பணமே நிம்மதியை கொடுத்துடுமா? பணமே எல்லாத்தையும் கொடுத்துடுமா? இதோ வைஷ்ணவன் நாட்டை உட்கார்ந்துட்டு இருக்கிற ஸ்ரீராமன் கொஞ்ச நேரத்தில் மறுவு கட்டிட்டு இதே வீதியில் அதே அயோத்தியிலே இப்போ தேரில் போகிறவர் கொஞ்ச நேரத்தில் பதாத்தின் வர்ஜித சத்திரம்ங்கிறார் வால்மீகி. 2 முகூர்த்தம் ஆளே தலையில் கொடை இல்லை, காலில் சப்பல் இல்லை, நடந்து போகிறார் ஸ்ரீராமன்கிறார். பாதுகை இல்லை, தலையில் கொடை இல்லை, பதாத்தின் வர்ஜித சத்திரம்ங்கிறார் வால்மீகி. அப்பவும் ராமன் பிரசன்னமாக இருந்தாருங்கிறார். அப்பவும் ராமன் பிரசன்னமாக இது எப்படி இது சாத்தியம்? இது இருந்தால் தானே எல்லாரும் சந்தோஷமாக இருக்காள், இல்லைன்னா இல்லையே. அப்போது வேற ஏதோ இருக்கு. சந்தோஷத்துக்கு ஹேது பணம் மாத்திரம் இல்லை. பணம்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறதுனால அதுதான் சந்தோஷம்னு உலகம் முழுக்க ஒரு மாதிரி ஒரு தீர்மானத்தில் இருக்கு. ஆனால் மகான்கள்லாம் உண்மையான சந்தோஷம் வேறேங்கிறத கண்டு தானும் அனுபவிச்சிருக்காள். முடிஞ்ச அளவுக்கு லோகத்துக்கு எடுத்து சொல்லியிருக்காள். தம் வைஸ்ரவண சங்காசம் ஞானி ஸ்ரீராமன் உத்தரகாண்டத்தில் ஹனுமாருக்கு ஞானோபதேசங்கள்லாம் பண்ணுறா. ஹனுமாரை வியாஜீகரித்து பரத்வாஜருடைய சிஷ்யாலாம் வந்து கேட்குறாள் ஸ்ரீராமனே, பட்டாபிராமனே, பரத்வாஜர் போய் உங்களை ஞான உபதேசம் வாங்கிட்டு வர சொன்னார், ஞான வைராக்கியத்தை உபதேசம் பெற்றுக்க சொன்னார் உங்களிடத்துல, நீங்கள் தான் அதற்கு அதிகாரியாம்னு பரத்வாஜர் சொல்லி வச்சிருக்காருன்னு பல மகர்ஷிகள்லாம் ராமன்கிட்ட வந்து கேட்குறதே, நான் க்ஷத்ரியன், நீங்கள் மகர்ஷிகள், நேராக உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணக்கூடாது. ஹனுமார் பரதன் இவாளெல்லாம் வியாஜீகரித்து சொல்கிறேன், அந்த சபையில் நீங்களும் கேளுங்கோ. பரத்வாஜர் சொல்லியிருக்கிறதே நான் சொல்லாமல் இருக்கிறதும் மரியாதை இல்லை. அதனால நான் பரதன் சத்ருக்னன் இவாளை வச்சுக்கிறேன், இவாளுக்கு சொல்கிறா போல சொல்கிறேன், சபையில் நீங்களும் கேளுங்கோங்கிறது தான் வியாக்கியாந்தம் பரதாதிபி பரிவிருதம் ராமம் பஜே ஷியாமலம் அப்படின்னு தியான ஸ்லோகம். வைதேகி சகிதம் சுரத்ருமத்திலேன்னு ஒரு ஸ்லோகம் தியானத்தில் சொல்கிறோமே, அது பட்டாபிஷேக கோலத்தை சொல்கிற ஸ்லோகம் இல்லை. பரத்வாஜர் சிஷ்யால் முதலியவர்களுக்கு ஹனுமார் பரதாதிகளுக்கெல்லாம் ஞான வைராக்கியத்தை சின்முத்திரையோடு உபதேசம் பண்ணுறார். குரு தத்துவமாக இருக்கார் ஸ்ரீராமர். வியாக்கியாந்தம்னு ஒரு வாக்கியம் இருக்கு, அங்கே பதம் இருக்கு. வியாக்கியாந்தம் பரதாதிபிகின்னா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பட்டாபிராமனா இருக்கிறவர் ராஜ ஆக்ஞைனா பண்ணிட்டு இருப்பார், வியாக்கியானமா பண்ணிட்டு இருப்பார். அப்போ வியாக்கியாந்தம்னு சின்முத்திரையோடு வேற இருக்கா. பட்டாபிராமன் சின்முத்திரையோடு கூட இருக்கா. தத்துவம் பரம் தத்துவம். மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சயதி. முன்னாடி இருக்கிற ஹனுமாருக்கு பிரபஞ்சனன்னு வாயுக்கு பேர், பிரபஞ்சன சுதன்னு ஹனுமாருக்கு பேர். பிரபஞ்சன சுதே தத்துவம் முனிபியா பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிகி. அங்க இருக்கிற மகர்ஷிகளுக்கும் ஹனுமாருக்கும் பரதாதிகளுக்கும் வியாக்கியாந்தம் பரதாதிபிகி பரிவிருத்தம் ராமம் பஜே ஷியாமலம். ஷியாமல வர்ணமான அந்த ராமனை நான் பஜிக்கிறேன், ஞானோபதேசம் பண்ற ராமனேன்னு சொல்லுவார். ஆனா 24 வயசுலயே ராமன் அந்த பரிபாகத்தோடு இருந்திருக்கார். அந்த ஞான வாசிஷ்டம் யோக வாசிஷ்டங்கள்லாம் வசிஷ்டத்தை வாசிச்சது அது அனுபவத்துல இருந்திருக்கு. தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததருஷசூத பரியங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே. போய் நமஸ்காரம் பண்ணி கூப்பிட தேவி தேவஸ்ச தேவி சே சமாகம்ய மதம் தரே. கைகேயி அம்மா அந்தப்புறத்தில் இருக்காள், நீங்க சீக்கிரம் வரணும், காத்துன்னு இருக்காள் வசிஷ்டாதிகள்லாம்னு சொல்ல ராமன் வாசல் பரியந்தம் வரை, சீதையும் வழி கொண்டு விட வரை
தானும் வரலான்னு அவள் எத்தனைக்கிறதே திரும்பி பார்த்து கண்ணை காமிச்சுட்டாரா, நீ வர வேண்டாம் சீதை, இங்கேயே இரு. பதி சம்மானிதா சீதா பர்த்தாரமசிதே க்ஷணா ஆத்வார மனு ராஜா மங்களான்யபிதப்ஜுஷி. கூடையே வரா. ஊரே உலகமே ராம பட்டாபிஷேகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறதே சீதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டாளா? ராமனுக்கு ஒரு க்ஷேமம்னா அந்த பதிவிரத்தை ஆசைப்பட்டிருக்க மாட்டாளா தானும் பார்க்கணும்னு? இப்போ விடிய விடிய ரங்கநாதனை அவளும் தானே சேர்ந்து ஆராதிச்சாள். பட்டாபிஷேகத்துக்காக தானே இந்த உபவாசம், இந்த நியமங்கள்லாம். அந்த சீதையை வர வேண்டாம்னு விட்டா. அப்போ என்ன அர்த்தம்? மேலே பட்டாபிஷேகம் நடக்காதுங்கிறது ராமனுக்கு தெரியுங்கிறது பல கட்டங்களில் நமக்கு தெரியறது. சீதை நீ வர வேண்டாம், இங்கே இருந்துருன்னு விட்டா. ஏன்னா மேலே நடக்க போகிற இந்த சம்வாதங்கள்லாம் நீ பார்த்தா தாங்க மாட்டேன். பதி சம்மானிதா சீதா பர்த்தாரமசிதே க்ஷணா. இப்படி சொன்னதுமே சீதை ராமன் என்ன சொல்றாரோ அதுதான். நமக்குன்னு ஒன்று சங்கல்பம் இல்லைன்னு வாழறவளா இருக்கிறதுனால, பக்தையா இருக்கிறதுனால வாசல்ல இருந்தபடியே ராமனுக்கு மங்களாசாசனங்கள்லாம் பண்ணி அனுப்புறாள். பூர்வாம் திசம் வஜ்ரதரஹா தட்சிணாம் பாத்து தே யமஹா வருணஹா பশ্চিமாமாசாம் தனேஷஸ்துத்தராம் திசம். ராமா, உங்களுக்கு 4 திக்கிலையும் 4 தேவதைகள் உங்களை எப்போது ரட்சிக்கட்டும், உங்களுக்கு கூட வரட்டும். பூர்வ திக்கில் இந்திரன் உங்களோட கூட வரட்டும், தெற்கு திக்கில் யமன் கூட வரட்டும், மேற்கு திக்கில் வருணன் கூட வரட்டும், வடக்கு திக்கில் குபேரன் உங்களை ரட்சிக்கட்டான், கிழக்கு திக்கில் இந்திரன் உங்களை ரட்சிக்கட்டான். பூர்வாம் திசம் வஜ்ரதரஹா தட்சிணாம் பாத்து தே யமஹா. அதோட கூட இப்போ பட்டாபிஷேகம் ஆனதுமே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு ராமா. சரையூ நதிக்கரையில் ஒரு பெரிய யாகசாலை அமைச்சு அப்பா உங்களுக்கு சோமயாகாதி யஜ்யங்கள்லாம் பண்ணி வைப்பார். பட்டாபிஷேகம் ஆனால் உடனே யஜ்யங்கள் நடத்துவார், யஜ்ய மகோத்சவம். அதில் நீங்கள் திரேதாக்னி மத்தியிலே 4வது அக்னியாக இருந்து ஜொலிப்பேல், யாகங்கள் பண்ணுவேல், தீட்சா நியமங்களோட மாந்தோலை போத்திண்டு கையில் மாங்கொம்பை கட்டிண்டு யோகதண்டம் கையில் வச்சுண்டு விரதத்தை அனுஷ்டிச்சுருப்பேல், முட்டாச்சு கட்டிண்டு வெண்ணையை உடம்ப முழுக்க தடவிண்டு அந்த தீட்சையில் நீங்கள் இருக்கிற அழகை நான் பார்த்து தீட்சித பத்னியாய் சந்தோஷப்படுவேன். யஜ்ய பத்னிய தீட்சிதம் விரத சம்பன்னம் வராஜினதரம் சுச்சிம் குரங்க ஸ்ருங்கபானிஞ்சே பஷ்யந்தி துவாம் பஜாம்யகம். நீங்க யஜ்யம் பண்றதே அந்த யஜ்ய தீட்சிதனாய் நீங்க இருக்கிற அழகை நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். இப்படி எல்லாம் சீத்தை சொல்லி அனுப்ப வீதியில வராள். தேர்ல வர ராமனை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜனங்கள் சூழ்ந்துக்கிறாள். கௌசல்ய ஒத்த வயசான ஸ்திரீக்கள்லாம் ராமனை கூப்பிட்டு சொல்றாள், ராமா இப்போ கொஞ்சம் நேரத்தில் உனக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறது. அயோத்தியில் இருக்கிற அத்தனை பிரஜைகள் நாங்கள் பட போகிற சந்தோஷம் ஒரு ஆத்மா படுற சந்தோஷத்துக்கு ஈடாகாதுன்னாலா. சுவாமி யாருன்னு கேட்டால் உங்கள் அம்மா பட போகிற சந்தோஷம்னாலா. நூனம் நந்ததி தே மாதா கௌசல்யா மாத்ருநந்தனா பஷ்யந்தி சித்தயாத்திரம் துவாம் பித்ரியம் ராஜ்யம் அவஸ்திதம். உன்னை பெக்கிறதுக்கு உங்கள் அம்மா என்ன பாடுபட்டா. ரங்கநாதன் ஆலயத்தில் என்னெல்லாம் விரதங்கள் இருந்தால்னு நாங்கள் கண்டிருக்கோம். உங்கள் அம்மா வயசு ஒத்தவாள் நாங்கள். எத்தனை நாள் கோவிலை சுற்றிருக்காள், நெய்யாலும் மெழுகிருக்காள், கோலம் போட்டு ரங்கநாதன் காலில் முட்டின்னு அழுதிருக்காள் உன்னை ஒரு பிள்ளையா அடையிறதுக்கு. இன்னைக்கு அவள் உனக்கு பட்டாபிஷேகங்கிறதே பட போகிற சந்தோஷம் நாங்கள் அத்தனை பேர் பட்டாலும் அதுக்கு ஈடாகாதுன்னு சொல்லேன். சுவாமி உன்னை கண் கலங்கிற அம்மாவோட அன்பை இவாள்லாம் எடுத்து சொல்கிறாளேன்னு. அடுத்த வீதியில் வரத்தே சுமந்திரர் ஓட்டின் வரார், தங்க தேரில் வராள் சுவாமி. அப்போ சீதை ஒத்த யுவதிகளான பெண்கள்லாம் உபரிகையிலேருந்து சந்தனத்தையும் பன்னீரையும் புஷ்பத்தையும் ராமன் மேலே கொட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் பெண்கள் பேசிக்கிறாளாம். சீதை ஒத்த வயசு உடையவாள். பெண்ணா பிறந்தா போருமா, புடவை நகையும் கிடைச்சா போருமா, கண்ணுக்கு நிறைஞ்ச கணவன் அமையணும். மனசில் வச்சு எப்போதும் தன்னை தவிர யாரும் நினைக்காதே, யாரையும் நினைக்காத ஒரு கணவன் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அந்த விஷயத்துல ரொம்ப பாக்கியம் பண்ணவள் சீதை. சர்வசீமம் தீனிபியஸ்சே சீதாம் சீமம் தீனிம் வராம். கல்யாணமான பெண்களுக்குள்ள ரொம்ப பாக்கியவதி சீதை தான். ஏன்னால் அமன்யம் தஹிதா நார்யா ராமஸ்ய ஹிருதய பிரியாம். ராமனோட ஹிருதயத்துல சீதைக்கு தவிர வேற யாருக்கும் இடம் கிடையாது. இது போல அவ அப்பாவுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 3 பிரதானப்பட்ட மகிழ்ச்சிகள் இருக்கால், இன்னும் பல மனைவிகள் இருக்கால் தசரதருக்குன்னு அடிக்கடி ராமாயணம் சொல்றது. ஆனா ராமனோ அப்படி இல்லை, ஏகதாரா விரதம். க்ஷத்ரியால் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம்னு அவளுக்கும் நியமங்கள் இருக்கு.
சலுகைகள் இருக்கு. இருந்த பொழுதிலும் ராமன் ஏகதாரா விரதமா இருக்கிறதுனால சீதையை தவிர யாரையும் மனசாலையும் நினைக்க மாட்டாள். அப்ப சீதைக்கு இதை விட என்ன வேணும் வாழ்க்கையில? அமன்யம் தஹிதா நாரியா ராமஸ்ய ஹிருதய பிரியாம். உலகம் முழுக்க எந்த ராமன் ஹிருதயத்துல வச்சு கொண்டாடுறதோ அந்த ராமன் ஹிருதயத்துல இவள் இடம் பிடிச்சிருக்காள். ராமஸ்ய ஹிருதய பிரியாம். இப்படி ஒரு பாக்கியம் சீதைக்கு ஏன் கிடைச்சது தெரியுமா? நிறைய புஷ்பம், குங்குமம், அக்ஷதை எல்லாம் வச்சுட்டு அம்பாளை ஆராதிச்சிருக்காள். பாயசம், சர்க்கரான்னு இன்னும் பல சித்திராண்ணங்களாலே அம்பாளை ஆராதிச்சு சுண்டெல்லாம் பண்ணி அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணி நவராத்திரி. இது வசந்த நவராத்திரின்னு பேர். இந்த ராமநவமி சமயம் சரண் நவராத்திரின்னு பேர். புரட்டாசி மாதத்தில் வர, ஐப்பசி மாதத்தில் வர அந்த நவராத்திரிக்கு 4 நவராத்திரி இருக்குது வருஷத்துல. வடக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இந்த ராமநவமின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவள் அம்பாளுடைய நவமின்னு தான் சொல்லுவாள். வசந்த நவராத்திரின்னு இப்போவும் அம்பாளை தான் கொண்டாடுவாள். வடக்கையெல்லாம் அவ்வளோ உபவாசமாக இருப்பாள் 9 நாளும். சின்ன கன்னியா குழந்தைகள் எல்லாம் அம்பாளுடைய பாவனையாக கொண்டு வந்து அவளுக்கு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அவளுக்கு காலலம்பி திலகம் இட்டு நிறுத்திக்கிட்டு அவளை பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுவா. வடக்க வந்து சர்வசீமம் தீனீபியஷ்டே சீதாம் சீமம் தீனிம்பராம். இந்த ஸ்திரீக்கள்லாம் பேசிக்கிறாள், சொல்றதாக வால்மீகி சொல்றாள். நிறைய அம்பாள் ஆராதிச்சிருக்காள் சீதை. தயா சுச்சரிதம் தேவ்யா புராணூனம் மகத்தபா ரோஹிணீவ சசாங்கேனே ராமசயோகமாபயா. தேவியை நிறைய ஆராதிச்சாதான் நல்ல தாம்பத்தியம் அமையும். ஒரு பெண்ணுக்கு நல்ல பையனோ, பெண்ணுக்கு நிறைஞ்ச கணவனோ, ஒரு பையனுக்கு நல்ல பெண்ணோ மனசொத்த மனைவியோ அமையணுமானால் அம்பாளுடைய அனுகிரகம் ரொம்ப வேணும். அம்பாளுடைய ஆராதனை. தயா சுச்சரிதம் இங்கே ஸ்ரீரங்கத்தில் நம்ம ஆசிரமத்தில் எத்தனை பேருக்கு அது போலவே அம்பாளுடைய ஆராதனங்கள்லாம் துர்கா சாந்தி, சுயம்பரா பார்வதி முதலிய மந்திரங்கள்லாம் ஹோமம் பண்ணி வச்சு 100கணக்கான பேருக்கு விவாகம் ஆயிருக்கு. பெரிய பெரிய டாக்டர்கள்ட்டெல்லாம் போய் குழந்தையே கிடையாதுன்னு எல்லா டெஸ்ட்டும் பண்ணி எல்லா வைத்தியமும் பண்ணிட்டவாளுக்கு ஒரு 100 பேருக்கு மேலே இங்கே ஜபஹோமம் பண்ணி வச்சு புத்திரபாக்கியங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. குருவாயிருப்பன் போல பையன் பிறந்திருக்கான்னு காலில் கொண்டு போடுறா. நான் எங்கேயோ போய் சத்தான்னு சொல்லிட்டு இருக்கேன் எர்ணாகுளத்தில். அங்கே கொண்டு காலில் போடுறா. இது நீங்கள் போட்ட பிச்சை மாமா, நீங்கள் ஜபஹோமம் பண்ணி வச்சு துபாயிலேருந்து வந்து பண்ணிண்டா சில வருஷம் முன்னாடி இங்கே ஜபஹோமங்கள். இந்த மந்திரம் புத்திரபாக்கியத்தை கொடுக்கலன்னா நீங்கள் செலவு வச்சுதான் நான் திருப்பி தரேன்னு. அது மாதிரி சொல்றதுக்கு மந்திரத்திலேயும் ஒரு நம்பிக்கையுடையவாளை ஆசிரியிக்கணும். சும்மாவாது இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போற வாழ்கிட்ட போறாது. சரியான வாழ்கிட்ட ஜபஹோமம் பண்ணிக்கணும், சரியா நடக்கணும். அது விசுவாசத்தோடு கூட செய்யணும், செலவுன்னு நினைக்காம. ஒரு 3000-4000 பேருக்கு இங்கே ஸ்ரீரங்கத்திலே நம்ம ஆசிரமங்களில் ஜபஹோமங்கள் பண்ணி வச்சுட்டு பல காரணங்களால ஜாதகங்கள்லாம் பார்த்து அப்பாவும் பார்ப்பார், பெரியவாளும் பார்ப்பார். அந்த முறையில் பார்த்து ஜபஹோமங்கள் பண்ணி வச்சுருக்கு. எல்லாருக்கும் சித்திகரமாக இருக்கு நல்ல மந்திரங்கள். எல்லாத்துக்கும் மேலே இந்த ராமாசிரமத்திலே நிறைய சப்தாகனவாகங்களும் நடந்துட்டு யஜ்யங்கள்லாமும் நடந்த பூமியாக இருக்கிறதுனால யஜ்யம் பண்ணவாளை கொண்டும் பண்ணுறதுனால அவளுக்கு சித்திகரமாக ஆறுது. எத்தனையோ பேருக்கு விவாகங்கள்லாம் நடந்து க்ஷேமமாக இருக்கா. புத்திரபாக்கியம் இல்லாத வாழ்க்கெல்லாம் புத்திரபாக்கியம் ஏற்பட்டிருக்கு. அம்பாளுடைய ஆராதனம் ஒருபோதும் கைவிடாது. தயா சுச்சரிதம் தேவ்யா புராணூனம் மகத்தபா. அம்பாளை நிறைய ஆராதிச்சிருக்காள் நவராத்திரி முதலிய புண்ணிய காலங்கள்ல. சுவாசினிகளுக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் ரவிக்கே வளையல் முதலிய மங்கள திரவியங்கள்லாம் வச்சு கொடுத்துருக்காள். அம்பாளுக்கு பிரீத்தியாக புராணூனம் மகத்தபா ரோஹிணீவ சசாங்கேனே ராமசயோகமாபயா. சுவாசின் அர்ச்சன பிரீதா லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது. குலாங்கனான்னு ஒரு பேரா அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது. நல்ல குலஸ்திரியா இருக்காளாம் அம்பாள், குல தர்மத்தை ரட்சிக்கிறவளாக இருக்காளாம் அம்பாள், சுவாசினியாவே இருக்காளாம். நெத்தி நிறையா குங்குமமும் தலை நிறையா புஷ்பமும் கை நிறையா வளையல்கள் வெட்டியும் இந்த சுவாசினிகளுக்குள்ளதான அடையாளங்களோட அந்த லட்சணத்தோடு இருக்கிற பெண்ணா யாரை பார்த்தாலும் அம்பாலா பாவின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது. அவள் தான் அம்பாள். சுவாசின்யை நமஹா சுவாசின்யர்ச்சன பிரீதாயி நமஹா. சுவாசினிகளை பூஜிச்சா மணித்வீபத்தில் இருக்கிற அம்பாள் சந்தோஷப்படுறாள். தயா சுச்சரிதம் தேவ்யா புராணூனம் மகத்தபா ரோஹிணீவ சசாங்கேனே ராமசயோகமாமயா. இப்படி அயோத்தியாவாசிகள்லாம்
பேசின்னு இருக்கிறதே தேரில் கேட்டுண்டு ஸ்ரீராமன் சுமந்தரோட ரதவீதியில் வந்தார் அப்படிங்கிற அழகான சரித்திரம். ஆத்மசம்பூஜனை ஸ்ருண்மன்னே யயௌ ராமோ மகாபதம் சுஸ்ராவராஜமார்கஸ்தான் பிரியாவாச்ச உதாகிருதாக. கேட்டுண்டு ஸ்ரீராமன் கைகேயி அரண்மனையை நோக்கி சுமந்திரரால் அழைத்து வரப்பட்டார் அப்படிங்கிற அழகான சரித்திரம். இப்போது ஸ்ரீராமநவமி மகோத்சவம் ஸ்ரீரங்கம் நம்ம ராமாஷ்டிரமத்தில் இது 8வது வருஷமாய். அதில் இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் ராவணவதம் ஆதித்ய ஹிருதயங்கள்லாம் படித்து ராவணவத பாராயணம் ஆயிருக்கு. நாளைக்கு பட்டாபிஷேகம், ஒரு நவாகம் பூர்த்தியாகிறது. திரும்பி நாளைக்கு ஸ்ரீராமநவமி மகோத்சவத்தில் திருப்பி ராமஜனனம் படித்து ஒரு 50 பிராமணாளுக்கு 50 மூட்டை அரிசி பருப்பு முதலிய வஸ்துக்கள் ஒரு 3500 ரூபா பெருமான ஒருத்தருக்கும் 50 பேருக்கு கொடுக்கறது. ஸ்ரீராம பிரியதாம்னு ராமஜனனம் படித்து வேற ஒன்றும் இங்கே சங்கல்பம் இல்லை. ராமஜனனம் படிக்கிறோம், பிராமணாளுக்கு பீஜதானம் பண்ணணும். அந்த ரீதியில் மூட்டை மூட்டையாக அரிசி பருப்புகள் அவளுக்கு ஒரு மாதம் 2 மாதத்துக்கு உபயோகப்படுறா போல ஒரு 50 கிலோ சாமான்கள், கரிகாய் மளிகை சாமான்கள் இல்லாமல் ராமர் வருஷா வருஷம் நடத்தின்னு இருக்கா. கொரோனா நேரங்கள்லாம் 108 பேருக்கு கொடுத்தோம். சுவாமி கொடுக்க முடியுமாக வச்சுருந்தார். பல பக்தர்களோட சகாயத்தில் தான் செய்ய முடிஞ்சுது அப்பெல்லாமும். இப்போவும் அதுபோல் ஸ்ரீராமானுகிரகம் நடக்கிறது. ஒரு 50 பிராமணாளுக்கு, அதோட ஒரு 1000-2000 பேருக்கு அன்னதானம். ஸ்ரீராமநவமி மகோத்சவத்தை கொண்டாடுறது. நாளன்னைக்கு ராமஜனனம் படித்து சீதா கல்யாணம் ராமநவமியில் அது ஒரு பெரிய மகோத்சவம். திரும்ப நவாக ஆரம்பித்து நாளிலேருந்து நடக்கிறது 9 நாளைக்கு. அதில் 30ஆம் தேதி திங்கட்கிழமை விசேஷமாக ஏகதின லட்சார்ச்சனை ராமசாஸ்திரநாமத்து நாளைக்கு ஸ்ரீராமருக்கு நிறையா துளசி புஷ்பங்கள்லாம் வாங்கி 25-30 பேரை சாதுக்களை வச்சுட்டு ஏகதின லட்சார்ச்சனை ராமாயண நவாகம் எல்லாம் ஸ்ரீராமருடைய அனுகிரகம். ஸ்ரீரங்கத்தில் உபயகாவேரி மத்தியில் தாயார் பெருமாளுடைய ஒரு சந்நிதியில் எல்லாம் அவளுக்கு பிரீத்தியாக நடக்கிறது. இன்றைக்கி பெருமாள் நம்ம ஆசிரமத்தோடு போகிறார், ஜீயபுரம் போயின்னு இருக்கார். இன்றைக்கி ராத்திரி அதில் நம்ம ஆசிரம வாசலோடு போகிறார். அவர் கட்டாட்சத்துக்காக தான் எல்லாம் நடக்கிறது. போகிற நாளைக்கு அவருக்கு தெரியுமே இங்கே ராமாயணம் ஒரு சாது படிச்சுன்னு இருக்கார், யாகம் பண்ணவர். இங்கே நவாகங்கள் நடக்கிறது, அன்னதானங்கள் நடக்கிறதுன்னு பெருமாளுக்கு தெரியும். அவர் எங்கே இருந்தாலும் அறிவார். போகிற நாளைக்கும் கட்டாயம் பெருமாள் கட்டாட்சிப்பார். எல்லாம் அவருடைய தாயாருடைய பிரீத்திக்காக தான் இங்கே நடக்கிறதெல்லாம். அதுபோல் கோகுலாஷ்டமி உற்சவமும் விசேஷமாக நடக்கிறது. ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைः பக்தைः சதா பூர்ணமஹாலயாயே ஸ்வதீர்த்தகங்கோபமவாரிமக்னே நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண. ஜானகீகாந்தஸ்மரணம். நமः பார்வதீபதயே. சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திக்கு.